ये एनर्जी प्रोजेक्ट भारत के ग्लोबल एनर्जी टारगेट और एनवायरमेंटल कमिटमेंट्स को पूरा करने का माध्यम बनेगा। जब इलेक्ट्रिसिटी प्रोडक्शन बढ़ेगा तो तमिलनाडु की इंडस्ट्री को, डोमेस्टिक यूजर्स को भी इससे बड़ा लाभ होगा। இந்த எரிசக்தி பாரதத்தை உலக எரிசக்தி இலக்குகளையும் சுற்றுச்சூழல் உறுதிப்பாடுகளையும் நிறைவேற்றும் ஊடகமாக ஆக்கும். மின்சார தயாரிப்பு அதிகரிக்கும் போது தமிழ்நாட்டின் தொழில்துறைக்கு, உள்ளூர் நுகர்வோர் ஆகிய அனைவருக்கும் இதனால் லாபம் ஏற்படும். साथियों, मुझे खुशी है कि तमिलनाडु में पीएम सूर्यघर मुफ्त बिजली योजना भी तेज गति से चल रही है। अब तक सरकार को करीब 1 लाख एप्लीकेशन मिल चुकी है और 40,000 सोलर रूफटॉप इंस्टॉलेशन पूरे हो चुके हैं। ये योजना न केवल फ्री और क्लीन बिजली दे रही है, बल्कि हजारों की संख्या में ग्रीन जॉब्स भी पैदा कर रही है। நண்பர்களே, தமிழ்நாட்டில் பிரதம மந்திரி சூரிய சக்தி வீடு இலவச மின்னாற்றல் திட்டத்தின்படி விரைவான கதியிலே செயல்பட்டு வருகின்றது. இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இதுவரை சுமார் 1 லட்சம் விண்ணப்பங்கள் வந்துவிட்டன. 40,000 சூரிய சக்தி கூரை மீதான கருவிகள் பொருத்தப்பட்டு விட்டன. இந்த திட்டம் இலவசமானது. மாசேற்படுத்தா மின்சக்தியை அளிப்பது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் பசுமை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டும் வருகின்றது. साथियों, ये हमारा कोर कमिटमेंट है, दी है। நண்பர்களே, தமிழ்நாட்டின் வளர்ச்சி, மேம்பட்ட தமிழ்நாடு என்ற கனவு, இவை நமது முக்கியமான உறுதிப்பாடுகளாகும். நாங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியோடு தொடர்புடைய கொள்கைகளுக்கு தொடர்ந்து முதன்மை அளித்து வந்திருக்கின்றோம். पिछले 1 दशक में केंद्र सरकार ने डिवॉल्यूशन के जरिए तमिलनाडु को 3 लाख करोड़ रुपए भेजे हैं। ये अमाउंट पिछली यूपीए सरकार द्वारा भेजी गई राशि की तुलना में मोर देन 3 टाइम्स है। கடந்த தசாப்தத்திலே மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு என்ற வகையிலே தமிழ்நாட்டுக்கு 3 லட்சம் கோடி ரூபாயை அளித்திருக்கின்றது. இந்த தொகை கடந்த யூபிஏ அரசாங்கம் வாயிலாக அளிக்கப்பட்ட தொகையோடு ஒப்பீடு செய்யும் போது 3 மடங்குக்கும் அதிகமானது. इन 11 इयर्स में तमिलनाडु को 11 न्यू मेडिकल कॉलेजेस मिले हैं। पहली बार कोस्टल एरियाज में फिशरीज सेक्टर से जुड़े समुदायों की किसी सरकार ने इतनी चिंता की है। ब्लू रिवॉल्यूशन के जरिए हम कोस्टल इकोनॉमी को विस्तार दे रहे हैं। இந்த 11 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டுக்கு 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள், முதன்முறையாக கரையோர பகுதிகளின் மீன்பிடி துறையோடு தொடர்புடைய சமூகங்களுக்கு
எந்த ஒரு அரசும் இத்தனை கரிசனத்தையும் அக்கறையையும் வெளிப்படுத்தியதே இல்லை. நீல புரட்சி வாயிலாக நாங்கள் கரையோர பொருளாதாரத்திற்கு விரிவாக்கம் அளித்து வருகின்றோம். साथियों, आज तुतुकुड़ी के ये धरती विकास के नए अध्याय की साक्षी बन रही है. कनेक्टिविटी, पावर ट्रांसमिशन, इंफ्रास्ट्रक्चर के सारे प्रोजेक्ट्स विकसित तमिलनाडु, विकसित भारत का सशक्त आधार बनाने वाले हैं. मैं एक बार फिर तमिलनाडु के अपने सभी परिवारजनों को इन सारे प्रोजेक्ट्स के लिए बहुत बहुत बधाई देता हूं. बहुत बहुत धन्यवाद. நண்பர்களே, தூத்துக்குடியின் இந்த மண் ஒரு புதிய புரட்சியின் சாட்சியாக ஆகி வருகின்றது. இணைப்பு, மின் பரிமாற்றம், கட்டமைப்பு என இந்த அனைத்து திட்டங்களும் வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு, வளர்ச்சியடைந்த பாரதத்தின் பலம் வாய்ந்த ஆதாரங்களாக ஆக இருக்கின்றன. நான் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டின் அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த அனைத்து திட்டங்களுக்குமான என்னுடைய இதயம் கனிந்தன. நான் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டின் அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த அனைத்து திட்டங்களுக்குமான என்னுடைய இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பல பல நன்றிகள். मेरी एक और प्रार्थना है. आज मैं देख रहा हूं कि आप लोगों का उत्साह बहुत ज्यादा ही है. तो एक काम करिए, अपना मोबाइल फोन निकालिए और मोबाइल फोन की फ्लैश लाइट से ये नए एयरपोर्ट का गौरव बढ़ाइए. நண்பர்களே, இன்று நான் உங்களுடைய கரை புரண்டு ஓடும் உற்சாகத்தை காண்கிறேன். இந்த உற்சாகத்தின் வெளிப்பாடாக உங்கள் மொபைல் பேசியை எடுத்து ஒளியை காட்டுங்கள். भारत माता की, भारत माता की, भारत माता की. बहुत बहुत धन्यवाद. वणक्कम.